அவர் உங்ககிட்ட அப்படி பேசுறதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. பெத்த அம்மாவே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசும்போது செந்தில் தம்பி பேச மாட்டாங்களா? பாதிக்கப்பட்டது அவங்க அண்ணன் இல்ல மீனா, பேசதானே செய்வாங்க. பாவம், என்னால உனக்கு தான் கஷ்டம் இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. ஆமா, நீ வேலைக்கு போக வேண்டாமா? டைம் இருக்கு. உங்களை வீட்ல விட்டு போறேன். வீட்டுக்கு போறத நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. புரியுதுக்கா, ஆனா இப்ப வேற எங்கேயும் போக முடியாதே. அப்படியே எங்கேயாவது ஓடிடலாம் போல இருக்கு. சும்மா சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதியக்கா. எந்த நம்பிக்கையில இத சொல்றேன்னு தெரியல. ஆனா கொஞ்ச நாள் எல்லாமே சரியாயிடும். சரி ஆகணும். பண்ண தப்ப நீங்க உணர்ந்துட்டீல, அதுக்காகவாவது எல்லாமே சரியாகணும். நீங்க எம்புட்டு மனசு வருத்தப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க, எனக்கு எல்லாமே நல்லா புரியுதுக்கா. ஆனா எந்த பிரச்சனைக்கும் சாவு ஒரு தீர்வு இல்ல. குற்ற உணர்ச்சி ஒரு பக்கம், எங்க அம்மாவோட ஏச்சும் பேச்சும் ஒரு பக்கம், நல்ல வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிற வேதனை ஒரு பக்கம். என்ன என்ன பண்ண சொல்ற மீனா? இந்த மாதிரி கஷ்டத்தை சந்திக்கிற முதல் ஆளு நீங்க தான் நினைக்கிறீங்களா? இல்லக்கா, நிறைய பேரோட வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை சந்திக்க தான் செய்யறாங்க, உடஞ்சு போய் தான் இருக்காங்க. ஆனா எல்லாமே சரியாகும்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில ஓடிட்டு தானே இருக்காங்க. அந்த மாதிரி நாமளும் ஓடணும்க்கா. கஷ்டத்துக்கு பயந்து செத்து போயிடலாம், ஓடி போயிடலாம்னு முடிவெடுத்தா இப்ப இருக்கிற இந்த ஜனத்தொகையில பாதிதான் இந்த உலகத்திலே இருக்கும். நம்ம வாழணும்க்கா, எல்லாத்தையும் தாண்டி வாழணும். நமக்கு யாரு இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு நாம இருக்கோம்ல, அந்த நம்பிக்கையிலயாவது நம்ம வாழணும்க்கா. அதுதான் அதுதான் நமக்கு நாம கொடுக்கிற மரியாதை. இங்க பாருங்க, இனிமே எக்காரணத்து கொண்டும் இந்த மாதிரி தப்பான முடிவை யோசிக்கவோ எடுக்கவோ கூடாது, புரியுதா? வாங்க. வாங்க. இல்ல மீனா, நான் வரல. உங்க வீடு தானே இது? எனக்கு பயமா இருக்கு. உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். இல்ல மீனா, வேண்டாம். நடந்தது எதுவும் அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்கன்னாவது அவங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஐயோ இல்ல, வேண்டாம். அப்புறம் அதுக்கும் என்னை திட்டுவாங்க. அந்த அளவுக்கு மனசாட்சியே இல்லாம இருப்பாங்கன்னு எனக்கு தோணல. வாங்கக்கா, நான் பேசுறேன், வாங்க. நீ போன வேகத்தை பார்த்தா திரும்பி வரவே மாட்டேன்னு நினைச்சேன். என்ன போன மச்சான் திரும்பி வந்தாங்கிற கதையா வந்து நிக்கிற? உள்ள போய் பேசலாமா? ராத்திரி பூரா இவ வீட்டுல தான் இருந்தியாக்கும். ஒரு நாளைக்கு மேல வச்சு பார்க்க முடியாதுன்னு இங்க கொண்டு வந்து விடுறதுக்காக வந்துட்டாளா இவ? குடும்ப விஷயத்த வீட்டுக்குள்ள போய் பேசலாமா? அக்கா வாங்கக்கா. மீனா, ஆட வாங்கக்கா, வாங்க. மயிலு, எங்கம்மா போயிருந்த? ஓரகத்தி வீட்டுக்கு தான் போயிருக்கா போல. ஓ ஆசமாக திரும்பி வரமாட்டான், நான் நிம்மதியா கிடந்தேன். வந்துட்டா. நீங்க என்னங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன இருந்தாலும் இவங்க உங்க பொண்ணு தானே? ஆமா, பெரிய பொண்ணு. இவளையெல்லாம் ஏன் பெத்தேன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அக்கா ஏற்கனவே ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்க. அவங்க முன்னாடி வச்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏன் உன்கிட்ட வந்து இவ கண்ணீர் விட்டு அப்படியே கதறி அழுதாளா? அழுவறத தவிர இவளுக்கு வேற என்ன தெரியும்? நிக்கிறத பாரு, தலையில அப்படியே கலத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவளை எதுக்காக மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த நீ? இது இவங்களோட வீடு, இங்க வராம வேற எங்க போவாங்க? எப்ப இவளை கட்டி கொடுத்தனோ அப்பவே பொறுப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. கஷ்டமோ நஷ்டமோ எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவ அங்க வாழ வேண்டியதானே. அதை விட்டுட்டு இங்க வந்து உக்காந்தா நான் பாத்துக்கிறேனுமா இவள? இருக்கிறவங்களுக்கே செலவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நானே முடிச்சுக்கிட்டு நிக்கிறேன். இதுல அலையா விருந்தாளியா இவ வேற வந்து நிக்கிறா.
என்னங்க பெத்த பொண்ணு மேல கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? ஆ? அப்படியா அப்படியா எனக்கு இறக்கமே இல்லையா? உனக்கு இறக்கம் இருக்குல்ல? போ, நீ இவளை உன் கூட கூட்டிட்டு போய் இவளை வச்சு பாரு. இல்லைன்னா இவளை கட்டினவன் வீட்டுல கொண்டு போய் விடு, அவங்க பாத்துக்கிட்டோம். இவளுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது, அம்புட்டுதான் சொல்லுவேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவ்ளோ பிரச்சனையில மயிலக்கா எப்படி அங்க போக முடியும்? ஆ? அங்க போக முடியல, வேற எங்கேயாச்சும் போய் தொலையட்டும். ஏங்க அம்மா மாதிரியா? வேணாம் மீனா, நீ எதுவும் பேச வேணாம். நான் எங்கேயாவது போறேன். மயிலு ஐயோ அக்கா, இருங்கக்கா, இங்க வாங்க. எங்க போறீங்க? விடு அவளை. ஏய், போடி போ, எங்கேயாவது போய் தொலை, போ இங்க இருந்து. ஏங்க கிட்ட இவங்க இம்புட்டு பேசிட்டு இருக்காங்க, பாத்துட்டு சும்மா இருக்கீங்க. நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்களா? பாக்கியம் வேண்டாம் நீ பாக்கியம். வாயை மட்டும் சும்மா இரு. ஏய், வெளியே போடி, போடி வெளியே. ஏங்க இருங்க. என்னது வெளிய போ வெளிய போன்னு? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? என்ன வேணாலும் நடக்கட்டும், இவளுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. அக்கா நீங்க உள்ள வாங்க. இந்தா, நில்லு. அவளை எங்க உள்ள கூட்டு போற? நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? அக்கா வாங்க வாங்கக்கா. மீனா, இப்படிதான் மீனா ஒவ்வொரு வார்த்தையும் கத்தி மாதிரி வீசுறாங்க. சத்தியமா சொல்றேன், நான்லாம் செத்து போயிருக்கணும். அவங்களாவது நிம்மதியா இருந்திருப்பாங்க. என்னக்கா இப்பதானே இப்படி எல்லாம் யோசிக்க கூடாதுன்னு சொல்லி உங்களை கூட்டிட்டு வந்தேன். நரக வேதனையா இருக்கு மீனா. எப்படி இந்த வீட்டுல காலத்தை ஓட்ட போறேன்னே தெரியல. எங்க வீட்டுல உங்களை தங்க வைக்க முடியும்னா கூட நான் அதை செஞ்சிருப்பேன். முடியாத சூழ்நிலை. சாரிக்கா. இம்பட்டு நடந்த பிறகும் நீ என்கிட்ட பேசுறல, எனக்கு அதே ஆறுதலா இருக்கு. அதுவே பெரிய விஷயம். நான் உங்க அம்மா கிட்ட பேசுறேன்க்கா. ஐயோ வேண்டாம் மீனா, உன்னை ஏதாவது திட்டிட போறாங்க. அது பரவாயில்ல, உங்களை மேல மேல காயப்படுத்தாம இருந்தாலே போதும். இந்தாங்கக்கா, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. எனக்கு எதுக்கு பணம்? அதெல்லாம் வேண்டாம் மீனா. வச்சுக்கோங்கக்கா, இருக்கட்டும். இல்ல மீனா, எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது செலவு இருக்கும்ல, இதை வச்சு பாத்துக்கோங்க. எனக்கு வேண்டாம். நம்ம கையில பணம் இருந்தா அது நமக்கு நம்பிக்கையும் கொடுக்கும்க்கா. இதை வச்சுக்கோங்க, இன்னும் தேவைப்பட்டாலும் நான் தரேன். வேண்டாம் மீனா, எனக்கு காசெல்லாம் வேண்டாம். புடிங்க மீனா, புடிங்கக்கா, நீங்க வைங்க, புடிச்சுக்கோங்க. அக்கா நான் சொல்றதை மட்டும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது மனசு சரியில்லையா உடனே எனக்கு கால் பண்ணுங்க, நான் பேசுறேன். அப்படி இல்லையா நேர்ல வந்து பாத்துட்டு போறேன். ஆனா எந்த தப்பான முடிவையும் எடுத்துறாதீங்கக்கா. நான் கிளம்புறேன்க்கா. மீனா மீனா, ஒரே ஒரு நிமிஷம். ஏற்கனவே நீ எனக்கு நிறைய உதவி பண்ணிட்ட. இன்னும் ஒரே ஒரு உதவி மட்டும் பண்றியா?